குருவின் தினம் ஒரு சுவடுகளில் ஒரு மாபெரும் விளக்கத்தை தர மறுபடியும் தன் குருநாதர் பல மேடைகளும் பல சிறைகளும் பல கட்டங்களில் தன்னுடைய வேதனை சோதனைகள் அனைத்தையும் அடைந்த ஒரு இல்லற வாழ்க்கையின் தத்துவத்தை தான் இந்த இடத்துல நம்ம சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன் அவங்க இன்பத்தையே கண்டிருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்பம் என்ற ஒன்று தெரியணும்னா அவங்க கடந்து வந்த பாதைகளில் எது எல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய வேதனை என்பதை முதல்ல அவங்க கண்டறியணுங்க. ஒரு குளத்தை உருவாக்க முதலில் அதில் தூர் வார வேண்டும். அதில் பள்ளம், அதனுடைய ஆழம், அதனுடைய விகுதி, நீளம், அகலம் அனைத்தையும் அவங்க அளந்து எடுக்கும் பொழுதெல்லாம் அதில் எப்பேற்பட்ட பாறைகள் இருந்தாலும் சரி, இல்லை அந்த மண்ணின் வலிமை அதிகமாக இருந்தாலும் சரிங்க, அவர்கள் எடுக்க வேண்டிய பள்ளம், அதாவது குளம் ஆழம் அதே அளவுக்கு அவர்கள் எடுக்கும் நிர்ணயம் வரும் வரை அதை போராட வேண்டியிருக்குங்க. ஒரு குளத்தை எடுக்க எப்பேற்பட்ட போராட்டம் வேண்டும் என்பதை கூட மறைமுகமாக அந்த குளத்தில் எப்பேற்பட்ட அளவிற்கு நீர் நிலை எப்படியெல்லாம் உருகொடுக்க வேண்டும், அதில் எதிலெல்லாம் வளர வேண்டும் என்பதையெல்லாம் கணித்து அந்த அளவிற்கு அதில் பள்ளம் எடுத்து அதன் குழியில் உச்சத்தையே உணர்த்தி உயரிய நாதமாய் தன்னுடைய விளக்கங்களில் அனைத்தையுமே பெரும்பகுதியாய் தன்னுடைய வாழ்நாளையே அதை எப்படி இறங்க வேண்டும் என்பதை ஒரு காலம் அல்ல, இரு காலம் அல்ல, முக்காலத்திலும் அதை யார் ஒருவர் கணிக்க வேண்டுமோ அவர்களுக்கு மட்டும் அது புலப்படட்டும் என்பதற்காக ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒரு குளம் எடுக்கப்படுதுங்க. அப்போ குளம் எடுக்கிறதுலாம் இந்த காலகட்டத்தில் எப்படி எடுக்கிறாங்க பார்க்குறீங்களா? ஏதோ தூர் வாடுறாங்க, ஏதோ அதுக்கான சிறு சிறு பணிகளை செய்து குளம் எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு கோவில், ஒரு குளம், ஏன் இந்த குரு குளம்ன்ற வார்த்தையிலிருந்து தான் இதே போல் இந்த குளம்ன்ற கோவில் வார்த்தையும் இடம்பெறுதுங்க. அப்போது ஒரு குளத்தை அவங்க எடுக்கணும்னா எந்த அளவுக்கு அவங்க கடினப்பட்டிருக்கணும். ஒரே ஒரு மனிதனுங்க ஒரு குளத்தை முழுவதும் தூர் வாரணுங்க. அப்போது அது எவ்வளோ பெரிய விஷயங்கிறத நீங்களும் புரிந்து கொள்ளுங்களேன். உங்களுடைய மானிடவியல் தத்துவத்தில் உங்களைப் போல யாரெல்லாம் மிக பெரிதியான விஷயங்களில் உங்களுக்குள் ஏற்படும் மாபெரும் விகிதங்களுக்குள் எதிலும் நீங்கள் சிக்காது உங்களுக்குள் நியதியை மட்டுமே உங்களுள் உருவாக்க நீங்கள் முற்படுவீர்களானால் உங்களை நீங்கள் முதலில் நியதிக்குள் உட்பட வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு இந்த உலகிற்கு நீங்கள் எதை நிரூபிக்க வேண்டுமோ அது உங்களை தேடி வர 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 நீங்களே அதை நிரூபிக்க முற்படுபவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஒரு காலகட்டத்தில் எதில் நீங்கள் முற்பட்ட காரியத்தில் எல்லாம் முழுமைப்பட்டு உங்களுடைய ஆதிக்கிணராய் உங்களையே நீங்கள் தோண்டுகின்றீர்களோ அன்றைய நாளில் அக்குளம் முழுமையடையும். நீங்களும் குரு குலம், குலமே குரு, குரு குலம், குலமே குரு. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.